காவல்துறையால் கைது செய்யப்பட்ட திமுக எம்எல்ஏ மார்கண்டேயனை சந்திக்க அனுமதி மறுப்பு என்று திமுகவினர் காவல்துறையினரோடு வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். முன்னாள் அமைச்சர்கள் அனிதா ராதாகிருஷ்ணன், கீதா ஜீவன் ஆகியோர் காவல்துறையோடு வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அந்த பரபரப்பான காட்சிகளை தற்போது பார்க்கிறோம். விளாத்திக்குளம் தொகுதி எம்எல்ஏ மார்கண்டேயன் முதலமைச்சர் விஜய் குறித்து அவதூறாக பேசியதாக இன்று காலையில் கைது செய்யப்பட்டிருந்தார். இதற்கு திமுக தலைவர் மு க ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் முன்னாள் அமைச்சர்கள் அவரை சந்திக்க காவல்துறை அனுமதி மறுத்ததாக கூறி காவல்துறையோடு வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். கீதா ஜீவன், அனிதா ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டோர் அங்கு இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மருதுபாண்டியிடம் கேட்டு பெறலாம். மருதுபாண்டி, அங்க என்ன நடக்குது? கூடுதல் விவரம் என்ன? நிச்சயமாக, அதாவது தூத்துக்குடி மாவட்டம் மார்க்கண்டேயன் காலை கைது செய்யப்பட்டிருந்த நிலையில் அவர் தூத்துக்குடி மாவட்டம் காவல் கண்காணிப்பு அலுவலகத்தில் வைத்து சுமார் 5 மணி நேரத்துக்கு மேலாக விசாரணை என்பது நடைபெற்று வருகிறது. இந்த விசாரணைக்கான போது ஏராளமான திமுக நிர்வாகிகள் எஸ்பி அலுவலகத்தில் வந்திருந்தார்கள். ஆகிய ஏற்கனவே எஸ்பி அலுவலகத்தை சுற்றி 3 அடுக்கு பாதுகாப்பு என்பது செய்யப்பட்டிருந்தது. மேலும் பாளையங்கோட்டை எம்எல்ஏ மற்றும் கோவில்பட்டி எம்எல்ஏக்கள் நேரில் வந்திருந்தார்கள். அவர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருந்தது. தற்போது முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான அனிதா ராதாகிருஷ்ணன் மற்றும் முன்னாள் அமைச்சர் கீதா ஜீவன் ஆகியோர் 4 பேரும் உள்ளே சென்று தற்போது கைது செய்யப்பட்டுள்ள எங்களுடைய எம்எல்ஏ பார்க்க அனுமதிக்க வேண்டும் என தொடர்ந்து கோரிக்கை வைத்திருந்தார்கள். தொடர்ந்து கோரிக்கையை ஏற்க மறுத்த காரணத்தால் இருவருக்கும் கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டது. மேலும் திமுக சூழ்ந்திருந்த 100க்கும் மேற்பட்ட திமுக நிர்வாகிகள் கடுமையாக வாக்குவாதத்தில் ஈடுபட்டார்கள். வாக்குவாதத்தை தொடர்ந்து திடீரென தரையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதன் காரணமாக உடனடியாக காவல்துறையினர் தற்போது சிலரை வலுக்கட்டாயமாக கைது செய்து வாகனத்தில் ஏற்றியிருக்கிறார்கள். மேலும் முன்னாள் எம்எல்ஏக்கள், முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் எம்எல்ஏக்களிடம் தொடர்ந்து பேச்சுவார்த்தை என்பது நடத்தி வருகிறார்கள். நீங்கள் உடனடியாக கலைந்து செல்ல வேண்டும், இல்லது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும், கைது நடவடிக்கை உங்கள் மீது மேற்கொள்ளப்படும் என தொடர்ந்து அந்த பேச்சுவார்த்தை என்பது ஈடுபட்டு வருகிறார்கள். தொடர்ந்து முன்னாள் அமைச்சர்கள் காவல்துறையுடன் கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. மேலும் எங்களுக்கு உண்மை 4 பேருக்காவது உள்ளே அனுமதிக்க வேண்டும் என தொடர்ந்து அவர் தரப்பு கோரிக்கைகளை வைத்து வருகிறார்கள். மருதுபாண்டி, தற்போது எம்எல்ஏ மார்கண்டேயனை எங்க வச்சிருக்கிறாங்க? எதன் அடிப்படையில இவங்க சந்திக்க முயற்சி பண்றாங்க? நிச்சயமாக, ஏற்கனவே தமிழக முதலமைச்சரே அவதூறாக பேசிய விவகாரம் தொடர்பாக கைது செய்யப்பட்டு மாவட்ட எஸ்பி அலுவலகத்தில் வைத்திருக்கிறார்கள். வைத்து தொடர்ந்து டிசிபி எனக்கூடிய மாவட்ட குற்றப்பிரிவில் வைத்து விசாரணை என்பது நடத்தப்பட்டு வருகிறது. இந்த விசாரணையின் போது ஏற்கனவே வழக்கறிஞர் அணியை மற்றும் வழக்கறிஞர் பிரிவை சேர்ந்த சிலருக்கு அனுமதி அளிக்கப்பட்டு உள்ளே சென்று வந்திருக்கிறார்கள். மேலும் இவர்களும் உள்ளே சென்று அவர்களுக்கு ஆறுதலாக நாங்கள் சந்திக்க வேண்டும், அவர்களை பார்க்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்திருந்தார்கள். முன்னாள் எம்எல்ஏக்கள், முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் செல்வதற்கான அனுமதி முற்றிலும் மறுக்கப்பட்டிருந்தது. மேலும் உயரதிகாரிடம் கேட்க வேண்டும் என கோரிக்கை வைத்திருந்தார்கள். உயரதிகாரம் கேட்ட பிறகு அங்கு அவர்களுக்கு அனுமதி என்பது கொடுக்கப்படவில்லை. அதன் காரணமாக இந்த வாக்குவாதம் என்பது தொடர்ந்து நடைபெற்று வந்தது. வாக்குவாதத்தை தொடர்ந்து தற்போது இந்த சிலரை கைது செய்திருக்கிறார்கள். சிலரிடம் தொடர்ந்து பேச்சுவார்த்தை என்பது நடத்தி வருகிறார்கள். தற்போது அந்த பகுதியில் ஒரு பிரபலமான சூழல் என்பது நிலவி வருகிறது. மருதுபாண்டி, இதுக்கு முன்னாடி இதே மாதிரியான ஒரு வழக்கில் தான் அனிதா ராதாகிருஷ்ணன் கைது செய்யப்பட்டு விடுவிக்கப்பட்டார். இப்போ மார்கண்டேயன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். திமுகவினர் என்ன சொல்றாங்க? நிச்சயமாக தொடர்ந்து பழிவாங்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டு வருவதாகவும், திட்டமிட்டு இது போன்ற வழக்குகள் எங்கள் மீது பதிவு செய்யப்படுவதாகவும், எங்களுக்கு இது போன்ற அச்சுறுத்தல் ஏற்படுத்தாலும் நாங்கள் அச்சப்பட மாட்டோம் என்ற தொடர்ந்து எம்எல்ஏக்கள் தொடர்ந்து செய்தியாளர் சந்திப்பின் போது இந்த தகவலை தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் தற்போது காவல்துறையிடம் கடுமையான வாக்குவாதம் என்பது செய்து வருகிறார்கள். ஏனென்றால் நாங்கள் 4 பேராவது, அதாவது முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் எம்எல்ஏக்கள் 4 பேராவது உள்ளே செல்ல வேண்டும், அதற்கு அனுமதி என்பது அளிக்கப்பட வேண்டும். உயரதிகாரிடம் பேசியாவது எங்களுக்கு அனுமதி கொடுங்கள், அல்லது உயரதிகாரிடம் நாங்கள் பேசுவதற்கு அனுமதி அளிங்கள் என தொடர்ந்து பல்வேறு கோரிக்கைகளை வைத்து வருகிறார்கள். தற்போது வரை எங்களுக்கு அனுமதி கிடைக்காத காரணத்தால் தற்போது யாரையும் உள்ளே அனுமதிக்க முடியாது என பாதுகாப்பு பணியில் இருக்கக்கூடிய காவல்துறையினர் திட்டவட்டமாக மறுத்திருக்கிறார்கள். இதன் காரணமாகத்தான் தற்போது இந்த பகுதியில் ஒரு பரபரப்பான சூழல் ஏற்பட்டு கடுமையான வாக்குவாதம் என்பது நிலவி வருகிறது. மருதுபாண்டி, தற்போது மார்கண்டேயன் என்னென்ன பிரிவுகள்ல கைது செய்யப்பட்டிருக்கிறாரு? அவர் மேல அடுத்தடுத்த கட்ட நகர்வுகள் என்ன? விடுதலை ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அடுத்த கட்ட நகர்வு என்ன? நிச்சயமாக கடந்த 2 தினங்களுக்கு முன்பாக கோயில்பட்டி பகுதியில் நடந்த ஒரு நன்றி தெரிவிப்பு பொதுக்கூட்டத்தின் போது பங்கேற்ற மார்கண்டேயன் பொதுக்கூட்ட மேடையில் பேசும்போது தமிழக முதலமைச்சரே அவதூறாகவும் கொலை மிரட்டல் விடும் நோக்கோடு திட்டமிட்டு பேசியதாக இது தொடர்பான தாவேகா நிர்வாகிகள் தொடர்ந்து 3 இடங்களில் புகார் என்பது அளித்திருந்தார்கள். அந்த புகாரின் அடிப்படையில் தான் திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்ட காவல் கண்காணிப்பு அலுவலகத்தில் செயல்பட்டு வரக்கூடிய டிசிபி எனக்கூடிய இந்த மாவட்ட குற்றப்பிரிவில் இந்த வழக்கானது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 3 பிரிவின் கீழ் இந்த வழக்கு என்பது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 3 பிரிவு செய்யப்பட்ட வழக்கின் அடிப்படையில்
அடிப்படையில் தான் இன்றைய தினம் காலை அவர் வீட்டிற்கே சென்ற காவல்துறையினர் கைது செய்திருக்கிறார்கள். மேலும் கைது செய்யப்பட்ட அவர் தற்போது பாதுகாப்பின் காரணமாக தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த மாவட்ட காவல் கண்காணிப்பு அலுவலகத்துக்கு அழைத்து முதல் தளத்தில் இருக்கக்கூடிய அந்த குற்றப்பிரிவு பகுதியில் வைத்து தொடர்ந்து விசாரணை என்பது நடத்தினார்கள். விசாரணை என்பது தொடர்ந்து 5 மணி நேரமாக கடந்து நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் தான் விசாரணை முழுமையாக விசாரணை நிறைவடைந்த பிறகுதான் அவர் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்படுவார். மருத்துவமனைக்கு சென்று முழு உடல் பரிசோதனை நடத்தப்படும். உடல் பரிசோதனைக்கு பிறகு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படுவார். நீதிமன்றத்தில் விசாரணைக்கு பிறகுதான் அவர் ஜாமீனில் விடுவிக்கப்படுகிறாரா அல்லது சிறையில் அடைக்கப்படுகிறாரா என்பது குறித்த முழுமையான விவரங்கள் என்பது தெரிய வரும். மருதுபாண்டி, தற்போது விமர்சனங்களை ஒடுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு விமர்சனமும் வைக்கப்படுது. திமுக தலைவரும் இதையத்தான் சொல்லி இருந்தாரு. தற்போது இதே பகுதியில் தற்போது 2வது கைது சம்பவம் அப்படிங்கிறது நடந்திருக்கு. தொடர்ந்து இது குறித்து நிறைய பேச வேண்டியிருக்கு. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி மருதுபாண்டி.